ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, பகை உண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்தரமில்லாமல் என்னோடே போர் செய்கிறார்கள். சங்கீதம் 109:3. ஆண்டவரிடத்திலே தாவீது தன்னுடைய விண்ணப்பத்தை வைக்கிறார். என்ன சொல்கிறார்? நான் துதிக்கும் தேவனே, நீர் மௌனமாக இராதீங்க. துன்மார்க்குடைய வாயும் கபட்டு வாயும் எனக்கு விரோதமாய் திறந்துக்குது. கள்ள நாவினால் என்னோட அவங்க பேசுகிறாங்க. பாருங்கள், பகையுண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்தரம் இல்லாமல், காரணமே இல்லாமல் என்னோட போர் செய்கிறாங்க. நான் ரொம்ப நேசிக்கிறேன், ஆனால் என் சிநேகித்துக்கு பதிலாக அவங்க என்னை விரோதிக்கிறாங்க. நானும் என்ன பண்ணுறேன்? ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறாங்க. என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பாய்க்கிறான்னு சொல்லிட்டு நிறைய காரியம் ஆண்டர்கிட்ட ஒப்பு கொடுக்க. ஆனால் என்ன செய்கிறார் தாவீது? நான் துதிக்கும் தேவனேன்னு சொல்லி தொடங்கி நானும் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இவ்வளோ பேர் எனக்கு எதிராக சூழ்ந்து கொண்டாலும், பகையுண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டாலும், காரணமே இல்லாமல் என்னோட போர் செய்தாலும், நானும் ஆண்டவரே உம்மிடத்தில் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறார். எந்த ஒரு மனிதன் ஜபிக்கின்ற மனிதனாக, எல்லா சூழ்நிலையிலும் ஜபிக்கின்ற மனிதனாக இருக்கிறானோ அவனுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவர் தம்முடைய தூதர்களை சூழ இறங்கி பாதுகாக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 34 பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனம், கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறான்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ, எந்த ஒரு மனிதன் ஜெபிக்கின்ற ஒரு மனிதனாய் காணப்படுறானோ அவனை சூழ தூதர்களை வைத்து பாளையம் இறங்கி அவர் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு முறை ஒரு நல்ல தேவ பக்தன், ஆண்டவருடைய பிள்ளை, அப்படியா என்ன செய்கிறாரு? அவரை துரத்தி கொண்டே வராங்க எல்லாரும். அவரை துரத்தி கொண்டே வரும்போது அவர் ஓடி போகிறாரு. அங்கே ஒரு குகை இருக்குது. அந்த குகைக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிக்கிறார். ஆனால் ஒரு மறைவிடமாக ஒன்றும் இல்லை, ஆனால் குகைக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாரு. அப்போ அவங்கள துரத்திக்கிட்டே வந்தவங்க என்ன செய்கிறாங்க? இங்கே எங்கே போய் ஒளிஞ்சிருப்பான்? இந்த குகை தான் இருக்குது, இந்த குகைக்குள்ளே ஒளிஞ்சிருப்பானு பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி ஒரு சிலந்தி வலையை ஆண்டவர் ஒரு சிலந்திக்கு கட்டளையிட்டு ஒரு வலை ஃபுல்லாக அப்படியே பின்னிடுது அந்த குகை வாசலில். அப்போ அவங்க பார்க்குறாங்க, இவ்வளோ பெரிய சிலந்தி வலை இருக்குது, இதுக்குள்ளே அவன் நுழைஞ்சிருக்க முடியாது. நுழைஞ்சிருந்தால் அந்த சிலந்தி வலை என்ன ஆயிருக்கும்? பிஞ்சு போயிருக்கும். அதனால் இவன் நுழைஞ்சிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே போயிடுறாங்க. பாருங்கள், ஒரு தேவ மனிதனை, ஜெபிக்கின்ற ஒரு மனிதனை, கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனை ஆண்டர் பாருங்க ஒரு சிலந்திக்கு கட்டளையிட்டு அந்த சிலந்தி தன்னுடைய வலையினாலே அந்த குகையின் வாசலை மூடி அவர்களுடைய கண்களை அது அவனை மறைக்கிறதாய் காணப்படுகிறது. அருமையான வேளையிலே நீங்களும் நானும் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கும் போது, ஆண்டவருக்கு பயந்து நடக்கும்போது, சூழ பகைஞர்கள் முகாந்தரம் இல்லாமல், காரணமே இல்லை, ஆனால் என்னை விரோதிக்கிறாங்க ஆண்டவரே, என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறாங்க, பகை உண்டாக்கும் வார்த்தைகளை என்னை பேசுகிறாங்க, என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்தரம் இல்லாமல் என்னோடு போர் செய்கிறான்னு சொல்கிறான். ஆனால் தாவீது யாரையுமே எதிர்த்து ஒன்றுமே செய்யலை. நானும் ஜபம் பண்ணி கொண்டிருக்கேன். நீங்களும் நானும் எத்தனை பேர் நமக்கு விரோதமாக எழும்பினாலும், காரணம் இல்லாமல் நம்மை சூழ்ந்து கொண்டு நம்மை பகைத்தாலும், ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்யும்போது ஆண்டவர் இந்த தேவ பக்தனை எப்படி பாதுகாத்து கொண்டாரோ அதே போல தாவீதை நிறைய விஷயங்களில் அவர் பாதுகாத்து சத்துருவின் கையில் அவரை ஒப்புக்கொடாமல் இருந்தது போல நம்மையும் அவர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தீங்கு உன்னை சேர துணியும் எல்லா தீங்கு குன்னை விலக்கி காப்பரே, உன் ஆத்துமாவை காத்திடுவாரே, என்றென்றைக்கும் காத்திடுவாரே, உன் ஆத்துமாவை காத்திடுவாரே, என்றென்றைக்கும் காத்திடுவாரே. வானம் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடமிருந்து ஒத்தாசை வரும், உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் ஊரெங்கா, உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் ஊரெங்கா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துகிற வணங்கிறப்பா தகப்பனே, கர்த்தாவே இதோ சுவாமி, முகாந்தரம் இல்லாமல் கர்த்தாவே காரணம் இல்லாமல் எங்களை பகைத்து எங்களுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசி எங்களை சூழ்ந்து கொண்டாலும் ஆண்டவரே, நீர் கர்த்தாவே உமக்கு பயந்தவர்களும் ஜெபிக்கின்றவர்களை சூழ நீர் பாளையம் இறங்கி பாதுகாக்கிறவராய் இருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். திப்லாயிமின் குமாரத்தி கோமேர் ஓசியாவின் மனைவி. எஸ்ரேல் ஓசியாவின் மகன் கோமேர்
அவனுடைய தாய். ஓசியா 1:3-4 இன்றைய கேள்வி: வழியை என்ன செய்யப்படும் என்றும் பாதைகளை என்ன செய்யப்படும் என்றும் கூறப்படுகிறது. வழியை என்ன செய்யப்படும் என்றும் பாதைகளை என்ன செய்யப்படும் என்றும் கூறப்படுகிறது.